வானத்தில் பறக்கிற காத்தாடி ரொம்ப உயரத்தில் தான் பறந்துட்டுருக்கும். அந்த காத்தாடியை ஏற்றி விடுற நூல் என்னவோ அது கீழே தான் இருக்கும். ஆனாலும் சொல்லுவாங்க, அந்த நூலை மறந்துட்டு அந்த காத்தாடி பறக்குது. அந்த நூல் ஏற்றி விட்டது அந்த காத்தாடி மறந்துடுச்சு. அது மேலேருந்து நல்லா பறந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அது சில பேருடைய கண்ணோட்டத்துக்கு அப்படி தெரியுங்க. சில பேருடைய கண்ணோட்டத்துக்கு வேறு மாதிரி தெரியுங்க. அந்த காத்தாடி எவ்வளோ உயர பறந்தாலும் சரிங்க, அந்த ஏற்றி விட்ட நூலை மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். உன்னால தான் நான் இன்றைக்கி உயர பறந்துட்டுருக்கேன், எப்போவுமே என்னை கை விட்டுறாத, நீ என்னை எப்போவுமே மேலே பறக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் நான் ஏதாவது எங்கேயாவது போய் சிக்கிடக்கூடாது, நீ என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் எங்கே போய் எங்கே சிக்கிறேன்றதை நீ தான், என்னுடைய கண்ட்ரோல் உன் கையில் தான் இருக்குது. அதனால் நீ தான் என்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு அங்கேருந்து அந்த காத்தாடி இந்த நூலுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். அது வேறு இல்லாமல் அந்த நூலோட நம்பிக்கை தான் இந்த காத்தாடிக்கு. அந்த நூல் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். நூலும் நம்ம ஏற்றி விட்ட காத்தாடி ரொம்ப அழகாக பறக்குதுன்னு சந்தோஷத்தில் தாங்க அந்த நூலும் இருக்கும். அப்படி தாங்க நம்ம முருகர் தந்தை நம்மளை மேலே ஏற்றி விட்டுட்டு நம்ம எவ்வளோ தூரத்தில் உயரத்தில் இருக்கோம்னு பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம சாமியை ஆரம்பத்தில் கும்பிட்றாங்க, அவங்க எல்லாம் மேலே வந்துட்டோம்னா சாமியே மறந்துடுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. எவ்வளோ தூரத்தில் நம்ம பறந்தாலும் சரிங்க, அந்த நூல் நம்மளுக்கு அறந்துடுச்சுன்னா நம்ம எங்கேயாவது போய் சிக்கி திரும்பவும் கீழே தான் விழுவோம். அது நம்ம எங்கே விழுவோன்னே சொல்ல முடியாது. குப்பையில் விழுவோமா, தனியாக ஒரு ஓரத்தில் விழுவோமா, இல்லை ஒரு ரோட்டில் விழுந்துருமான்னு கூட சொல்ல முடியாது. அந்த நூல் அறாமல் நம்ம காப்பாற்றுற வரைக்குமே நம்ம பறக்க முடியும். அது மாதிரி நம்ம முருகர் தந்தை தாங்க நம்ம நூல். அவர் நம்மளை என்றைக்குமே அறுத்து விட மாட்டாருங்க. நம்மளை பறக்க வச்சு தான் சந்தோஷப்படுவார். அதே மாதிரி நம்ம எங்கேயும் போயிட்டு தவறாக சிக்கிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாகவும் இருப்பார் நம்ம முருகர் தந்தை. அதனால் நம்ம எந்த பயமும் நமக்கு வேண்டாங்க. நம்மளுடைய கண்ட்ரோல் முருகர் தந்தை கிட்டே இருக்குது. அதனால் நம்ம உல்லாசமாக பறக்கலாம், ரொம்ப உயரத்தில் பறக்கலாம். நம்ம வாழ்க்கை எல்லைத்திலே நம்ம பறந்துக்கிட்டே இருக்கலாங்க. வாழ்க்கையோட எல்லை என்னங்க, நம்மளுடைய மனசு திருப்தி அடைகிற வரைக்கும் தான் நம்ம போயிட்டே இருப்போம். திருப்தி அடைஞ்சிடுச்சுன்னா இதுதான் வாழ்க்கையான்னு ஆகிடும் நமக்கு. அது மாதிரி நம்ம முருகர் தந்தை நமக்கு அழகாக மேலே பறக்க வச்சிட்ருக்கார். இன்றைக்கி நம்ம பறந்துட்டுருக்கோம். நிறைய பேர் நமக்கு மேலேயும் பறந்துட்டுருப்பாங்க, நம்ம கீழேயும் பறந்துட்டுருப்பாங்க, நம்ம நடுத்தரமாகவும் இருக்கலாம், இல்லை எல்லாரை விடையும் நம்ம உயர்ந்தும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம முருகர் தந்தை தான். எங்கே நம்மளை எந்த லெவலில் பறக்க வைக்கணும்னு முருகர் தந்தைக்கு தெரியும். அதனால் நம்ம அந்த லெவல்லையே இருப்போமே, அதுவும் நமக்கு நல்லதுக்கு தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.